ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஹோட்டல் ஸ்டைல் மெது வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெது வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு உளுந்து எடுத்து தண்ணியில் 3 முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுந்து 2லேருந்து 3 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்தை கிரைண்டரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை செய்யும்போது எண்ணெய் குடிக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவை நல்லா கை வச்சு இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. ஹோட்டலெல்லாம் கண்டிப்பாக இந்த பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மாவில் இறங்கிடும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கையை நனைச்சிட்டு வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு தடவை வடை போடும்போதுமே கையை நனைச்சிட்டு போடுங்க, அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும். கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திட்டு எண்ணெய் சூடான உடனே நம்ம வடையை போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சு செஞ்சிங்கன்னா வெளியில் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் மெது வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்